நண்பர்களுக்கு வணக்கம். புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி 6. மேஸ்திரியை பார்த்தே தீர வேண்டும் என்று இவள் அவர் வீட்டை நோக்கி செல்ல அவரும் இவளை மகிழ்வுடன் வரவேற்றார். என்னம்மா, வீடு எப்படி பிடிச்சிருக்கா? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுமா, சரி பண்ணிடலாம். ஆட போங்கண்ணே, எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. நான் கொடுத்த பணத்தில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. நானும் ஒரு இன்ஜினியர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன். எனக்கு புரியும் எவ்வளவு வேணும் இதுக்கெல்லாம்னு. பணத்துக்கு என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் உங்கள் காசு போட்டிருக்கீங்களா? நான் எவ்வளோ தரணும்? பார்த்தாலே தெரியுது நிறைய ஆகியிருக்குன்னு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேனே என்று அவள் கூற, ஏமா பொறுமா, நீ வேற, நான் எங்கம்மா போவேன் இவ்வளவு காசுக்கு? அப்படின்னா இதெல்லாம் எப்படி? அவள் குழப்பத்துடன் நிற்க, உங்கள் இன்ஜினியர் சார் தாம்மா எனக்கு கால் பண்ணி வீட்டு பிளானையும் இது போல் மாற்ற சொல்லிவிட்டு வீட்டுக்கு தேவையான செங்கல், ஜல்லி, சிமெண்ட்டு, மண் எல்லாம் அவர் தெரிஞ்ச இடத்துலேருந்து சொல்லி அனுப்பி விட்டுட்டாருமா. நீ கொடுத்த பணம் போக மற்றதெல்லாம் அவர் சேர்த்துதாம்மா. நீ ஏன் வந்து பார்க்குற வரைக்கும் உனக்கு தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாங்க. அவர் சொல்ல இவங்களுக்கு கண் கலங்கியது. அவரிடம் மேற்கொண்டு பேச முடியாமல் தலையை ஆட்டிவிட்டு நகர்ந்தாள். வீட்டுக்கு வந்தவள் அன்னையிடம் விஷயத்தை கூற அவருக்கும் விஸ்வநாதனை நினைத்து பிரமிப்பு. இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கின்றனா என்று நினைத்து உடனடியாக விஸ்வநாதனுக்கு கால் செய்தாள். அவள் நம்பரை பார்க்கவும் புன்னகையோடு அதை எடுத்தவர், ஏனம்மா லோ பட்ஜெட் தாஜ்மஹாலை பார்த்தியா என்று கேலியுடன் கேட்க, சார் ஏன் சார், எப்படி, ஏன் இப்படி என்று வார்த்தைகள் வராமல் அவள் தவிக்க அவள் குரல் உடைந்து திக்கி திணறுவது புரிந்தவர், என்னம்மா இதுக்கு போய் ஏன் இவ்வளோ எமோஷ்னல் ஆகுற? உன் பணம் போக மேற்கொண்டு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதுவும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல செங்கல் ஜல்லியெல்லாம் வாங்கினதுனால விலையெல்லாம் கம்மியாயிட்டா இருந்தது. வேற எனக்கு பெரிய செலவெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அவர் சாதாரணமாக கூற, யாருக்கு சார் இந்த மனசு வரும்? இந்த கடனை நான் எப்படி சார் அடைப்பேன்? அட கடனாவது கிடனாவது சும்மா இருமா. நீ வேற, நல்லபடியாக நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அம்மாவும் நீயும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் அருளால் உங்கள் ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக இருப்பேன் சார். நீங்கள் நாளைக்கு வந்துடுவீங்களா சார்? நீங்கள் வந்த பிறகு தான் நான் பால் காய்ச்சுவேன் என இவள் கூற, அதெல்லாம் வேணாமா என்று அவர் மறுக்க, முடியாது சார், நீங்கள் எப்போ வரீங்களோ அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். நீங்கள் வந்த பிறகு தான் பால் காய்ச்சுவோம் என்று உறுதியாக அவள் கூற, சரிம்மா, கண்டிப்பாக நான் காலையிலேயே அங்கே இருப்பேன். நீ மற்ற வேலையெல்லாம் பாரு என்று உறுதி அளித்த பின்னே அவள் ஃபோனை கட் செய்தார். மற்ற ஏற்பாடுகள் மும்முரமாக இருந்தது. 20-30 வீடுகள் தான் அவர்களுக்கு பழக்கமே. அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்துவிட்டு மறுநாள் வருபவர்களுக்கு டீயும் சமோசா வடையும் வாங்க டீ கடையில் ஆர்டர் கொடுத்து விட்டு வந்தாள். அவர்களால் முடிந்தது அவ்வளவே. மறுநாள் அதிகாலை வீட்டிற்கு தாயை முதலடி எடுத்து வைக்க நுழைய சொன்னாள். அவர் மறுத்த போதும் அதை கேட்காமல் அங்கிருந்தவர்களின் பாதி பேருக்கு பொறாமையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பொறாமையே. இது வழக்கமானது தானே. ஒருவன் கஷ்டப்படும் போது இறக்கப்பட்டு உச்சி கொட்டுவது, தப்பி தவறி அவன் முன்னேறிவிட்டால் வயிற்றெரிச்சல் அடைவதும். அவளை அதிகம் காக்க வைக்காமல் வந்து சேர்ந்தார் விஸ்வநாதன். ஆச்சரியத்தில் விழிவிரித்தவள் துள்ளி குதித்து ஓடி சென்று அவரை அழைத்து உள்ளே வந்தாள். அனைவரின் பார்வையும் அவரிடமே. உள்ளே வந்தவள் அனைவரிடமும் அத்தையும் அவரை அறிமுகம் செய்தார். இவங்க தான் முதலாளி. இவங்க இல்லைன்னா இந்த வீடே இல்லை. சார் சென்னையில் பெரிய இன்ஜினியர் என ஆரம்பித்த அவர் புராணம் அளந்து விட அவருக்கே கொஞ்சம் வெட்கம் வந்துவிட்டது. மற்றவர்களுக்குமே அவரை பற்றி தகவல் இந்த அறிமுகப்படுத்தலிலேயே தெரிந்து விட்டிருக்க, என்னை பற்றி பேசினது போதுமா, போய் பால் காய்ச்சற வேலையை பாரு என்று கூற, வாங்க சார் என்று அவரையும் அழைத்தபடி கிச்சன் நோக்கி செல்ல அன்னையிடம் பால் காய்ச்ச சொன்னார். உன்னை விட நான் நல்லா இருக்கணும்னு வேற யாருமா நினைப்பாங்க? நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சிட்டு செய்யுமா என்று அவள் கூற விஸ்வநாதனுக்கு மேலும் அவளை பிடித்து விட்டது. அனைத்து தெய்வங்களையும் வணங்கியபடி பால் காய்ச்ச துவங்க அவர்கள் மனம் போலவே அதுவும் பொங்கிய ஏலக்காய் தட்டி போட்டு அளவான சர்க்கரை இட்டு முதல் குவளை விஸ்வநாதனிடம் கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்தனர். அன்னையும் ஆத்தையும் வந்தவர்களுக்கு சமோசாவும் வடையும் பேப்பர் பிளேட்டில் வைத்து அனைவருக்கும் பரிமாறினர். அனைவருக்கும் கொடுத்து விட்டு வந்தவள் விஸ்வநாதன் சாப்பிடும் வரை காத்திருந்து விட்டு அவரை எழுந்து நிற்க சொல்லி காலில் விழ மனதார ஆசிர்வதித்தார். அவர் காலடியிலேயே 2 சொட்டு கண்ணீர் வடித்தாள்.
எழுந்திருமா, உன் மனசு போல வாழ்க்கை கிடைத்து நல்லா இருப்ப என்று நல் வார்த்தை மொழிந்தவர் அவளை கவனித்தார். எப்பொழுதும் சுடிதாரிலேயே இருப்பவள் என்று காட்டன் புடவையில் நிமிர்வுடன் அழகாக தெளிந்தாள். பின் அவளை அன்னையிடம் திரும்பியவர், உங்க பொண்ணு முகத்துல கல்யாண கலை வந்துட்டு, வீடு கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. வீட்டை கட்டியாச்சு, கூடிய விரைவிலே கல்யாண சாப்பாடு போட்டுடுங்க என்று கூற, அதை கேட்டு பாக்கியவதி மனம் குளிர, உங்க ஆசீர்வாதம் ஐயா, கல்யாணமும் சீக்கிரமா அமையட்டும் என்று கூற, சிறியவள் முகத்தில் வெட்கமோ நாணமோ எதுவும் இல்லை. மேலும் இவ்வளவு நேரம் இருந்த புன்னகையும் மறைந்து அமைதி மட்டுமே நிலை கொண்டு இருந்தது அவள் முகத்தில். சொந்தத்துல வரன்னு இருக்கா? இல்லைங்கய்யா, வெளியில தான் பார்க்கணும். உங்க பொண்ணு எங்க போனாலும் நல்லா இருப்பா என்று அவர் வாழ்த்தி கூற, அவர்கள் மனதில் நிம்மதி. அவர் விடை பெற அரை மனதோடு இல்லை, முழு மனதோடு வந்தவர்கள் அனைவரும் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு விடை பெற்றனர். அந்த இரவு வீட்டில் படுத்தவளுக்கு மனம் முழுவதும் அப்படி ஒரு நிம்மதி. நமக்கான சொந்த இல்லம், மழையிலும் பனியிலும் நனைய தேவையில்லை, வெயிலில் காய தேவையில்லை, பாதுகாப்பான அழகான கூடு, என் வீடு. வீட்டை பற்றி நினைக்கும் போதே விஸ்வநாதன் நினைவு வந்தது. அவரிடம் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்தே அவரை பற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் வியந்ததுண்டு. அவருடைய புத்தி கூர்மை, திறமை, அனுபவ அறிவு இவை அனைத்தும் இருந்தபோதும் அனைவரிடமும் அவர் காட்டும் மரியாதையும் அடக்கமும் அவளை புருவம் உயர்த்த வைக்கும். அப்படிப்பட்டவர்களால் இன்று தனக்கு கிடைத்த இந்த இல்லம் மேலும் மேலும் அவள் மனதில் உயர்ந்து கொண்டே சென்றார். தனக்கு தந்தை என்று இருந்தால் என்றும் எதிலும் சிறக்கவில்லை அவர். இந்த மனிதர் போல் ஒரு தந்தை கிடைத்தால் அந்த வாழ்க்கையே வரமாக இருக்குமே. ஆழ்ந்த பெருமூச்சோடு உறங்கியும் போனாள். நாட்கள் நகர்ந்தன. அவரவர் வேலையில் மூழ்கி இருக்க மாதங்களாக உருண்டோடின. அலுவலகத்தில் வேலையில் அனைவரும் மும்முரமாக இருந்தனர். பிருந்தாவிற்கு காலையிலிருந்தே சுற்றி சுற்றி அந்த பைலை பார்த்து விட்டாள். அந்த கணக்கு சரிவர மறுத்தது. மீண்டும் மீண்டும் 3 முறை சரி பார்த்து விட்டாள். சரியாக மாட்டேன் என்று அடம்பிடிக்க, சார்கிட்ட கேட்டுட வேண்டியதுதான் என்று நினைத்தவள் எழுந்து சென்று அரைக்கதவை லேசாக தட்ட பதில் வர சிறிது நேரம் காத்திருந்தாள். அங்கு தனி கழிப்பறை, ஓய்வு அறை எல்லாம் இருப்பதால் அவசரத்துக்கு போயிருப்பாங்க என்று நினைத்து காத்திருக்க மீண்டும் கதவை தட்டினாள். மறுபடியும் அங்கு அமைதியே. அங்கு கண்ணாடி திரையில் உள்ள திரையில் மூடியிருந்ததால் உள்ளே என்ன நிலை என்பது தெரியவில்லை. சரி, உள்ளே போய் பார்த்துடுவேமே, சார் திட்டமாட்டாங்க என்று நினைத்தவள் மிக மெல்லமாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். விஸ்வநாதன் டேபிள் மீது சாய்ந்து இருக்க, ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் ரூமில் போயிருப்பாங்களே, ஏன் இங்கே படுத்து இருக்காங்க என்று நினைத்தவர் சார் என்று அழைக்க அவரிடம் அசைவு இல்லை. சார் என்று கொஞ்சம் சத்தமாக இம்முறை அழைக்க அவரிடம் இருந்து எந்த அசைவும் இல்லாமல் போக பதற்றமும் பயமும் இவளை பற்றி கொள்ள வேகமாக சார் என்று அவர் அருகே சென்றவர் சார் என்று தோளில் கை வைத்து லேசாக தட்ட அந்த எந்த அசைவும் இல்லாமல் போனது. பயபந்து இவளை பற்றி கொள்ள வேகமாக உழுப்ப ஆரம்பித்தாள். அவர் அசைவின்றி இருக்க அவசரமாக தலையை திருப்பி மூக்கின் அருகே கை வைத்து பார்க்க சுவாசம் இருந்த நொடியும் தாமதிக்காமல் வெளியே ஓடினாள். இன்பராஜ் தன் கணினியில் வேலை செய்து கொண்டு இருக்க சார் 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 என்று அழைக்க திரும்பியவர் இவள் படப்படப்பை பார்த்து என்னாச்சுமா என்றார் அவசரமாக. சார் சார் ரூம்ல மயக்கமா இருக்காங்க சார், சீக்கிரம் வாங்க, வந்து பாருங்க சீக்கிரம் என்று அவள் பரபரக்க இருவரும் ஓடி சென்றனர் விஸ்வநாதன் அறையை நோக்கி. அங்கு இருந்த மற்றவர்களும் ஏதோ அவசரம் என்று உணர்ந்தவர்கள் தங்கள் இருக்கையை விட்டு எழுந்து அந்த அறையை நோக்கியபடி ஒன்று கூடினர். உள்ளே வந்த இன்பராஜ் முதலில் அதிர்ந்து நின்றாலும் பின் வேகமாக அவரை உலுக்கி அழைத்தவர் பின் மேஜை மேல் குவளையில் இருந்த தண்ணீரையும் முகத்தில் தெளிக்க எதற்கும் பயனின்றி போக இதற்கு மேல் தாமதிப்பது ஆபத்து என்று உணர்ந்து வெளியே ஓடி வந்தார். அங்கு நின்ற வினோத்திடம், வினோத் டிரைவரை கார் எடுத்துட்டு வர சொல்லுங்க, எமர்ஜென்சி என்று கூறிவிட்டு உள்நோக்கி நுழைந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.